நினைக்கிறீர்கள். ஆனால் இங்கே சத்தமில்லாமல் ஒரு சமூகம் மிக கொடூரமான பாதிப்பை அடைந்திருக்கிறது என்றால் அது மாற்றுத்திறனாளிகள் சமூகம் தான். அன்பு தோழர்களே, இதை நான் இப்பொழுது விளக்கினால் எவ்வளவு தூரம் இது புரியும் என்று தெரியவில்லை. ஆனாலும் இதை சொல்ல வேண்டிய தருணத்தில் நாங்கள் இருக்கிறோம். 40 விழுக்காடு இல்ல 80-90 விழுக்காடு எங்களை மாதிரியான மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் கூட அவர்கள் மருத்துவம் படிக்க முடியும் என்கின்ற நிலையை கொண்டு வந்த பிறகும் கூட இந்த நீட்டினால் ஒரு வருடத்திற்கு மாற்றுத்திறனாளிகள் சமூகம் மட்டும் 150 கடந்த ஆண்டு வெறும் 5 சீட்டுகள் மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகள் சேர்ந்திருக்கிறார்கள். 145 சீட்டுகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு பறிபோய் இருக்கிறது என்பதால் யதார்த்த உண்மை. ஒவ்வொரு ஆண்டும் 140 சீட்டுகள் மாற்றுத்திறனாளிகள் கோட்டை விடக்கூடிய இடத்தில் தான் நீட்டு தேர்வு கொண்டு சாதாரண மக்களுக்கே இது இவ்வளவு பாதிப்பை உண்டாக்குது என்றால் படிக்க முடியும், கோட்டா இருக்கு. ஆனால் இந்த நீட்டு தேர்வை பரீட்சை எழுதி பாஸ் பண்ண முடியும். இதனால வருஷம் 50 பேர் 60 பேர் படிக்க வேண்டிய இடத்துல, அதுவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. ஏன் தமிழ்நாடு எல்லா விஷயத்திலையும் மேல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 19/8/2008 என்னை மாதிரியான மாற்றுத்திறனாளிகள் மருத்துவம் படிக்கிறதுக்கு சீட்டு கிடைச்சா ₹1 கூட அரசுக்கு செலுத்த வேண்டாம், முழுக்க கட்டணத்தை முழுக்க ஃப்ரீ பண்ணிட்டாங்க. முழுக்க ஃப்ரீ பண்ணி கொடுத்து மாற்றுத்திறனாளிகள் படிச்சா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்த அந்த இடத்துல நீட்டு தேர்வை கொண்டு வந்து படிக்க நினைக்கும் பிள்ளைகளையும் படிக்க நினைக்க முடியாம தடுத்து வைத்திருக்கக்கூடியது இந்த நீட் தேர்வு. சாதாரண விஷயம், எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் சொன்னேன், அது அநீதியினுடைய பிறப்பிடம். அது ஆர்டிகல் 14 மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த சமத்துவத்திற்கு நேரடி எதிரான நிலையில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு இந்த நீட் தேர்வு மட்டுமல்ல, சமூக நீதிக்கே உரை வைக்கக்கூடிய ஒரு மோசமான சனாதனத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருப்பாருங்க. நம்ம அழகா சொன்னார் அண்ணன் பிரின்ஸ் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த அவ்வளவு பெரிய பங்களா வச்சுக்கிட்டு நம்ம போடக்கூடிய எல்லா விஷயத்தையும் தள்ளி வச்சிருக்கிறது ஒரு சாதாரணமான அவங்க வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் ராஜ்பவனுக்கு முன்னாடி மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த அரசு கொண்டு வந்த செனட்டுகளையும் சிண்டிகேட்லயும் மாற்றுத்திறனாளி ஒருத்தர் இருக்க வேண்டும் என்று கொண்டு வந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய அந்த சட்ட தீர்மானத்தை கையெழுத்து போடாமல், நல்லா புரிஞ்சுங்க, எல்லா தரப்பும் பாதிக்கப்பட்ட, நான் என் தரப்பிலிருந்து பேசுறதுக்காக சொல்றேன். மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வந்து சிண்டிகேட்லயும் செனட்லயும் இருக்கலாம் அப்படின்னு தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தின் சார்பாக கொண்டு வரப்பட்ட அந்த சட்ட மசோதாவில் கையெழுத்து 21 மசோதா இருந்து பாருங்க. அந்த 21 மசோதால இது ஒரு மசோதா. இப்படி கையெழுத்து போடாமல் திருப்பி அனுப்பியவர் தான் நம்ம ரவி அவர்கள். அப்ப இந்த மாதிரியான ஆளுநரை வச்சுக்கிட்டு, இந்த மாதிரியான நீட் தேர்வை வச்சுக்கிட்டு சமூக நீதியில நம்ம உண்மையா புரிஞ்சுக்கணும். சமூக நீதி என்பது வெறும் ஒரு 180 டிகிரி மட்டும் கிடையாது. 360 டிகிரிக்காக ஆசிரியர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்க போயிட்டாங்க? ஆசிரியர் அவர்கள் வெளிநாடுகளில் இருப்பது போல மாற்றுத்திறனாளிகள் அரசியலிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டது திராவிட கழகம். அதனால அவர்கள் தலைமையில் தான் இந்தியாவுடைய முதல் அரசியல் மாநாடு மாற்றுத்திறனாளிகளுக்கு நடந்ததே சென்னையில் தான். அப்படி இருக்கும் பொழுது, அப்பேற்பட்ட சமூக நீதியை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை 40-50 ஆண்டு காலம் பின்னோக்கி இருக்கக்கூடிய இந்த நீட் தேர்வு, சமூக நீதிக்கு எதிரான இந்த அடக்குமுறைகளை எல்லாம் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஜக அரசிற்கு எதிராக, அன்பு தோழர்களே, ஒரு பேராசிரியராக என்னுடைய ஆதங்கத்தை சொல்லுகிறேன். நீங்க கொஞ்சம் கேட்டுக்கணும். அங்கே இன்று போயிட்டு இருக்கிறவங்க ஒரு ப்ரொஃபஸராக நாங்க என்ன சொல்றோம் புரிஞ்சுக்கோங்க. பட்ஜெட் வந்துச்சுன்னா அடுத்த நாள் காலையில எனக்கு பேச்சே வராது. பேராசிரியர் பட்ஜெட்டுக்கும் நாளைக்கு காலையில் பேசாததுக்கு என்ன? ஏன்னா என்னிடம் 2 ஆண்டுகள் படிச்சு முடிச்சுட்டு மே மாசம் என்னுடைய கல்லூரியில இருந்து போற பசங்க அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள ஏதோ ஒரு வேலை கிடைக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குமா இருக்காதா? இது எதிர்பார்ப்பு குடும்பங்கள்ல இருக்குமா இருக்காதா? ஆனால் இவன் இருக்கிற எல்லா நிறுவனத்தையும் வித்து போடுறான்னா என் பிள்ளைங்க எங்க போய் வேலைக்கு போகும்? ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து இங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லைன்னு நம்ம பிள்ளை நம்மள்டே வருமே, அதுக்கு என்ன பதில் சொல்றதுங்கிறதை நான் நினைச்சு, ஏன்னா அது அப்பா அம்மாக்கு தெரியுமானா நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஆனா இங்க இருக்கிற LIC வித்துப்படுவான், இங்க இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் நிறுவனங்கள் அவ்வளத்தையும் வித்துப்படுவான். ஆனால் ரிசர்வேஷன் எப்படி காலி பண்றது பாருங்க. இடஒதுக்கீட்டை சட்டம் இல்லாமல் ஒழிக்கக்கூடிய இடத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சி தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கு. அப்ப இதை விவரம் தெரிந்த பேராசிரியர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறோம், எங்களுக்குள்ள கூடி கூடி பேசிக்கிறோமே தவிர ரோட்டுக்கு வரமாட்டோம். நாங்கள் வேண்டி விரும்பி உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறது என்பது, இன்றைக்கு எல்லாம் தெருவுக்கு வந்து போராடினால்தான் கிடைக்கும் என்பது அல்ல. அன்பு நண்பர்களே, தயவு கூர்ந்து உங்களுடைய சோசியல் மீடியாவில் வருங்கால மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் இல்ல, எல்லா பிள்ளைகளுக்கும், எல்லா பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், என் பிள்ளை படிச்சு நாளைக்கு மேல வந்துருன்ற நினைப்பில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், நீங்கள் எல்லாம் குறைந்தபட்சம் இந்த கேள்வி எழுப்பவில்லை என்றால் நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில், இன்னைக்கு நான் 2-3 நாளைக்கு கம்பு மூடி இருக்கேன், இதை பார்க்க முடிந்தவர்கள் தயவு செய்து பார்க்கணும். உங்கள் முன்னாடி
இந்தியாவில இங்க நாசரத்துங்கிற கிராமத்துல பிறந்து வளர்ந்து அந்த ஊர்ல படிச்சு சென்னையில படிச்சு லண்டன்ல போய் படிச்சு அமெரிக்காவிலையும் படிச்சு லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஐடில டிராபிக்கல் மெடிசன்ல மருத்துவம் படித்து விட்டு தான் நான் இங்க வந்து நிற்கிறேன் அன்பு நண்பர்களே. இது இந்த ஊர்ல சாத்தியமாகுதுன்னா கடைக்கோடி மக்களும் படிச்சு மேல வர முடியும். நான் என் கார் வச்சிருக்கேன் பாருங்க, ஜம்முன்னு வந்து நான் யார் துணையும் இல்லாம வந்துருவேன். அப்ப இந்த படிப்பு தான் என்னை மேல கொண்டு வருது. இந்த படிப்பை இந்த பிள்ளைகளுக்கு இல்லாமல் ஆக்குவதற்கான வேலையை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு செய்யுமே ஆனால் அது எவ்வளவு பெரிய ஒரு மானுட துரோகத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருப்பது என்பதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐ திங்க் மை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் our students there, நீங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், go to the social media, please write about the things which are against the NEET. ஏன் நீட் நமக்கு தேவையில்லை, சோசியல் ஜஸ்டிஸ்க்கு அது எப்படி எல்லாம் எதிரானது என்பதை மாணவர்கள் நீங்கள் கையிடுங்கள். மாணவர்கள் சோசியல் மீடியாவில் எழுதும் பொழுதுதான் அது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இங்க ஏதோ ஒரு 10 பேர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அல்ல. மானுடத்தின் மீதும் மனிதாபிமானத்தின் மீதும் மிகச்சிறந்த நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய தோழர்களாக நாங்கள் தான் உங்களுக்காக களத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக ஆசிரியர் ஐயாவினுடைய இந்த முயற்சியும் சமூக நீதியினுடைய மண்ணும் தந்தை பெரியார் கண்டெடுத்திருக்கூடிய இந்த திராவிட மண்ணும் இந்த நீட் என்ற அநியாயத்தை நிச்சயம் ஒரு நாள் வீழ்த்தியே தீரும் என்கின்ற அந்த முழக்கத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.